ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 8ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு டே 7ல் என்னோடய வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அத்தனை பேர் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் நான் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வேறு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, உங்கள் வெயிட் லாஸ் ஆனது பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்ன பர்பஸ்க்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது தான் என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியாக ஆரம்பித்தேன். அது வந்து இத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இத்தனை பேர் இவ்வளோ தேங்க்ஃபுல்லான மெசேஜஸ் எனக்கு அது மூலமாக கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஒவ்வொருத்தரோட மெசேஜுக்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவுமே இந்த டயட்டை கிவ் அப் பண்ணாமல் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெயிட் லாஸை வந்து அச்சீவ் பண்ணணும்னு தோணுது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் டுகெதராக அச்சீவ் பண்ணுறோம். நீங்களும் நல்ல சூப்பர் டூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வித் யோர் பெர்மிஷன் அந்த வெயிட் லாஸ் ஸ்டோரியை வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவுமே நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்க போகிறீங்க. இன்னைக்கு டே 8ல் மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம டெய்லி எடுத்துக்கிற அந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் முழு மல்லி போட்டு 1.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து குடிச்சுப்பேன். நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் ஓவர் நைட்டு இந்த சீரகத்தையும் மல்லியையும் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் ஓவர் நைட்டு ஊற போடுறதுக்கெல்லாம் மறக்கிற ஆளுனா, பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. அண்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 8:30 போல் 2 பாயில் பண்ண எக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 1 o'clock இன்றைக்கி லஞ்சுக்கு நேற்றுக்கு மாதிரியே ராகி புட்டு தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ராகி புட்டு பண்ணுற பிளானே இல்லை, ஆலு பராத்தா பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் டெய்லி கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஆலு பராத்தாவோட ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு ஆலு பராத்தா பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறப்போ தான் நேற்றுக்கு நான் மார்னிங் போட்ட ஷார்ட்ஸோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து நான் லஞ்சுக்கு ராகி புட்டு எடுத்ததை பார்த்து இதோட ரெசிப்பியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் லாங் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் லாங் வீடியோவில் அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணலை. அதனால் இன்றைக்கி அகெயின் நம்ம ராகி புட்டை பண்ணி அந்த ரெசிப்பியை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோன்னு தோணுச்சு. புட்டு யாருக்கு தான் பண்ண தெரியாது அப்படின்னு ஈஸியாக நினச்சதுனாலையும் அண்ட் சேம் டைம் இந்த ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுறப்போ அதை பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சதுனாலேயும் தான் நான் ஷேர் பண்ணலை. ஸோ இப்போ புட்டு பண்ணுறதுக்கு ராகி புட்டு மாவு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாவு போட்டால் போதும். ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி புட்டு மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புட்டு மாவு கன்சிஸ்டன்சி பார்க்குறது எப்படி அப்படின்னா, மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இப்படி வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து நல்ல புட்டு மாவு கன்சிஸ்டன்சி தான், புட்டு வைக்கிறதுக்கு ஏற்ற பதமாக இருக்கும். அண்ட் மாவெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த புட்டு பாத்திரம் இருக்கும்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா புட்டு மாவு, அதுக்கப்புறமா இன்னொரு கொஞ்சம் தேங்காய் அண்ட் அதுக்கப்புறமா புட்டு மாவு அப்படின்னு துருவின தேங்காவோட ஸ்டஃபிங்கும் அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவோட ஸ்டஃபிங்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இன்னொரு சைடு நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி எக் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்காக 2 எக்கும் பாயில் பண்ண போட்டுட்டு இதையும் ஸ்டீம் பண்ண வச்சாச்சு. நேற்றுக்கு ராகி புட்டு வெறுமையாக தான் சாப்பிட்டேன். அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ட்ரையாக இருந்தது மாதிரி. அதனால தான் அதுக்கு ஒரு சைட் டிஷ் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு யோசித்தேன். சரி, ப்ரோட்டீன் ரிச்டாகவே எடுத்து போன தான் எக் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் பேன் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுட்டு அதுவுமே ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்படி எதுவுமே இல்லை, நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்தால் போதும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ட்ரை லீஃப், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அண்டு ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் முறிச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி இறங்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கணும்னு எல்லாம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறமா இதில் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா காஷ்மீரி மிளகுத்தூள் அண்ட் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுப்போம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அரைச்சிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கிட்டு திரும்பவும் அதே பேனில் விட்டு நான் இது மாதிரி கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். நம்ம பாயில் பண்ண 2 எக்கையுமே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை ரெசிபி. நான் சொல்கிறத விடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த புட்டுக்கு கூட வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது புட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக இடியப்பம் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீன் தான் இது, ஹேர் கேர் ரொட்டீன். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது மினிமம் 2 to 3 months ஆச்சும் இதோட ரிசல்ட் நமக்கு தெரியறதுக்கு எடுக்கும், ஹெர்பல் ஆயில் அப்படிங்கிறதுனால. எனக்கு டேண்ட்ரஃபும் ஹேர் ஃபாலும் இருந்துச்சு, ஸோ அதை சொல்லி தான் இந்த ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். ஆனால் டேண்ட்ரஃபுக்கு கேரண்டினா கண்டிப்பாக இந்த ஆயில் வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் சூப்பராக ரெக்கவர் ஆயிருச்சு ஒரு 10 நாள்லையே. ஆனால் ஹேர் ஃபால் இன்னும் ரெக்கவர் ஆகலை, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டின்னருக்கு 6:30 போல் லாஸ்ட் மீலாக கேரட்டும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஜூஸ் எடுத்து அதை தான் குடித்தேன். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ டயட் ஆரம்பித்ததுலேருந்து உன்னோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட க்ரெடிட் வந்து நான் இதுக்கு தான் கொடுப்பேன். அண்ட் ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ஏதாச்சும் என்கிட்ட அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.